ಮನಸ್ಸಿನ ಮನೋಹರಿ ಅನ್ನೈ ಮಾಮರಿ ನಾಮದನ್ನೈ ಮಾಮರಿ அன்பு தீகளின்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகளின்ப சுக பதம் பணிவோம். இந்த திருப்பலியானது பாண்டிச்சேரி திரு S.A. லூர்து சாமி அவர்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னை கண்டவன் தந்தையை கண்டான். என் சொல் கேட்கிறவன் தந்தை சொல் கேட்கிறான். நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இவையெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடத்தில் ஜெபித்தது. தன் தந்தையிடத்தில் சொன்னது, தன் சீடர்களுக்கு சொன்னது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக மிகுந்த சிரமப்பட்டு தன் மகனை உலகிற்கு அனுப்பினார் என்பதுதான் நம்முடைய மீட்பின் திட்டம். இந்த திட்டத்தில் நாம் ஒவ்வொருவருமே மீட்கப்படுகின்ற, மீட்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகள். அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். காரணம், இறைவனுடைய துணை இல்லாமல், இயேசுவின் சொல் பேச்சு கேட்காமல் நாம் இந்த உலகத்தில் எப்படியும் மீட்படைந்து விடலாம் என்கிற எண்ணத்தை மறந்து, ஒருவேளை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லுக்கும் இறை வார்த்தைக்கும் செவிமடுக்காமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த தூய மறை நிகழ்வை தகுதியாய் ஒப்பு கொடுப்போம். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12 இறைவசனங்கள் 24, பிரிவு 13 இறைவசனம் 5 முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலிக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சலோமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் நாம் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக.
உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்
என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைபிடியாதவர் தண்டனை தீர்ப்பு வழங்குபவன். கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்க்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு வரமாக கொடுத்திருக்கிற கொடை. அதை இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி கடைசி வரை அதை கடத்தி சென்று வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சவால். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தியிலே தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரத்தில் இயேசு இந்த உலகத்தில் பொதுமக்கள் எல்லா மக்களோடும் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பேச்சினுடைய கடைசி பகுதியாக இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு அவர் மற்ற செய்திகளை சொல்ல போறதில்லை. தன் கையளிக்கப்படுவதும் காட்டி கொடுக்கப்படுவதும் சாபதும் இப்படி தான் பகுதிகள் அடுத்தடுத்து வரும். இதில் இயேசு கிறிஸ்து கடைசியாக மக்களுக்கு சொல்லுகிற செய்தி, தானும் தந்தையும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், தன் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நாம் இறுதியில் எப்படி இருப்போம் என்பது புரியும். பேசுறதே புரிய மாட்டேங்குது இல்ல? நானும் தந்தையும் எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். அவ்வாறு இருப்பதினால் தன் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அவர்கள் அப்படி இருந்தால் நாளை அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் இன்றைய பகுதியிலே தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மீட்பு என்றால் அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, இந்த இடத்துல ஒரு அடைப்புக்குறியில் நான் சொல்ல ஆசைப்படுறது, இதில் மதம், இனம், மொழி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் மதம், இனம், மொழி, பொருளாதாரம் எந்த பாகுபாடும் அதில் வராது. யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அடிப்படையாகவே அவர்கள் ஆண்டவரிடம் தன் தந்தையிடமே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்படி கேட்கிறார்களோ அவர்கள் தந்தையினுடைய சொல்படி கேட்கிறவர்கள். இது இரண்டும் நடந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் திருச்சபையின் சொல்படியும் கேட்கிறவர்கள். இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. திருச்சபையின் சொல்படி கேட்கிறவர்கள் தங்கள் குடும்பத்திலும் அப்படியே இருப்பார்கள்.
இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று. எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த உறவு நிலை வெட்டுப்பட்டணும். அந்த தந்தையோடு இருக்கிற உறவு, தன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு. நிறைய நேரத்துல தவசு காலத்துலலாம் நிறைய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மனமாற்றம், நாம் மனம் மாறி ஆண்டவரோடு நெருக்கமாக வரணும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் வேற ஒன்றுமே கிடையாதான். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் ஆண்டவர் புனித சின்னப்பர் சொல்லியிருப்பாரு, அந்த மனமாற்றம் என்பது என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற வேண்டும், அவ்வளவுதான். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறிவிட்டோம் என்றால் அதுவே மனமாற்றம். இது எவ்வாறு சாத்தியம்? அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே சாத்தியம். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் சாத்தியமாகும். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மீட்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லை கேட்கிறவர்கள் தந்தையின் சொல்லை கேட்கிறவர்கள். அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? நமக்கு கடைசி காலத்திலே தீர்ப்பு என்பது வராது. என்னைக்குமே ஒரு குடும்பத்தில் கூட அப்படித்தானே, பெற்றோர்களுடைய சொல்படி கேட்டுவிட்டால் பிள்ளைகளுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாதான். உண்மை அதுதான். பெற்றோர்கள் சொல்றதை அப்படியே கேட்டுட்டாங்கன்னா எந்த பெற்றோருமே தன் பிள்ளைகளை தீர்ப்பிட்டு தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேடிக்கையாக கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு 5வது படிக்கிற ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை, நேர்முக தேர்வு மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. போன உடனே அங்கே உட்காந்துருக்கிற ஆசிரியை கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா யார் சொல்கிறபடி கேட்பாங்க? என்னென்னலாம் சொல்றபடி செய்வார்? யார் சொல்கிறபடிலாம் செய்வார்? நீயா, மற்றவங்களா, உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு உடனே அடுத்த செகண்டே சொல்லிச்சு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்கிறபடி தான் கேட்பாங்க. அதை சொல்லி நல்ல வேளை அடுத்த கேள்வி இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தா அந்த பிள்ளை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கோம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாசன், பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சொன்னாலும் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அது கேட்காம விட்டுருப்பாங்க. இது மட்டும்தான் சொல்லி படித்தேன். அப்படின்னா எந்த நாளிலும் அவருக்கு தண்டனையும் கிடையாது, தீர்ப்பும் கிடையாது. அது மாதிரி போயிடும். பிள்ளைகள் கூட தன் பெற்றோர்களின் சொல்படி கேட்டுவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான தண்டனை தீர்ப்பும் கிடையாது. ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சி அது. அப்பாவை இழந்த அம்மா, தன் கணவனையும் இழந்த தாய், தனக்கென்று இருக்கிற ஒரே ஒரு மகன், ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள் செலவு பண்ணி வேதனைப்பட்டு கடன் வாங்கி அந்த பையனை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு சேருவதற்கு தயார்படுத்தி வேலையில் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு பிற்பாடு அந்த பையன் தன் நண்பர்களோடு சேர்ந்து தன் நண்பர்களுடைய போக்குக்கு போனான். நண்பர்கள் சொல்வதை செய்வதும், நண்பர்களோடு சேர்ந்து உறவாடுவதும், நண்பர்களோடு வாழ்வதுமாகவே இருந்து கொண்டிருந்தான். அதனுடைய நிலை எங்கு போய் சேர்ந்ததுன்னா, கடைசியில் இந்த பையன் எந்த அளவுக்கு வீணா போக முடியுமோ அந்த அளவுக்கு வீணா போய் மோசமாக போய் தன் வாழ்வில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறான். புற்றுநோயினால் படுத்திருக்கிறான். மருத்துவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைக்கு புற்றுநோய் முத்தி போச்சு, இதுக்கப்புறம் காப்பாற்றுறது கடினம். இதை மகனுக்கு சொல்லலை. தாய் பக்கத்திலே உட்காந்துருக்கிறான். அந்த படுக்கைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு மருத்துவமனையில். எப்போ மகன் கண் முழிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண் முழிச்சான். பக்கத்தில் அம்மா
அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. படுத்திருந்தவன் பக்கத்தில் திரும்பி பார்த்து அம்மா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே கேட்டான், அம்மா என் மேலே உங்களுக்கு ரொம்ப கோவமா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உன் மேலே எனக்கு என்னப்பா கோபம், எப்படியோ நீ உடம்பு சுகம் பெற்று வந்துட்டினா போதும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பையன் சொன்னான், அம்மா இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்டுட்டு உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களாம், சுகம் பெற்று வந்தால் பிள்ளை என் சொல்படி கேட்பான், ஒருவேளை சுகம் பெற்று வரவில்லை என்றால் ஆண்டவரே உம் சொல்படி நான் கேட்கிறேன் அப்படின்னாங்களாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று இதுதான். தன் பெற்றோர்கள் சொல்படி பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவது உண்டு. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தன் சொல்படி கேட்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதே ஆண்டவர் இயேசுதான் சொல்றார், இவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறபடி கேட்பதினால் இவர்கள் தந்தையே உம் சொல்படி கேட்கிறவர்களாக மாறுகிறார்கள். மொத்தத்தில் என்ன வருதுன்னா, சொல்படி கேட்பதுதான் உயர்ந்தது என்பது நமக்கு தெளிவாகிறது. என்னமோ தெரியல, இதை முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு தெரியுமோ தெரியாதோ அது நமக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு முன்பே அன்னை மரியாள் பணியாளர்களுக்கு சொன்ன, தன்னோடு இருந்த எல்லாருக்கும் சொன்ன, பணியாளர்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்துவே முதல் அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அவர் சொல்ற வார்த்தை, அன்னை மரியாளினுடைய முதல் வார்த்தை தன்னுடைய சீடர்கள், தன்னோடு இருக்கிற பணியாளர்களுக்கு சொன்னது இதுதான், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். தந்தை தன் மகனுக்கும் வெளிப்படுத்தும் பொழுது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்படைகிறேன், இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னபடி நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் நாம் தந்தையின் சொல்படி செயல்படுகிறவர்கள். இவர்கள் இருவர் சொல்லுகிறபடி செயல்படுகிறோம் என்று சொன்னால் திருச்சபையின் சொல்படி செயல்படுகிறவர்கள். திருச்சபையின் சொல்படி செயல்படுகிறோம் என்று சொன்னால் நம் பெற்றோர்களின் சொல்படி செயல்படுகிறவர்கள். இப்படி எல்லாருமே கடைசியில் தந்தையின் சொல்படி செயல்பட்டு, கடைசியில் அதனால் கிடைக்கிற பரிசு என்ன? அவர் சொல்றபடி கேட்கறதுனால என்ன சொல்றார் கடைசியில் முடிக்கிறார்னா, நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க அல்ல, உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்தில் தந்தையின் சொல்படி வாழ்ந்த நாம் நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு, அன்னை மரியாளின் பிள்ளைகளாகிய நாம், நம் அடைக்கல அன்னையின் பிள்ளைகளாகிய நாம், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று நமக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் சொல்படி கேட்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்படைகளின் கடவுளம் ஆண்டவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர், இங்கு குழுமி இருக்கிற உம்முடைய குடும்பங்கள், எம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள் அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்கள் அனைத்தையும் போக்கி தன் தந்தைக்கு நம்மை ஏற்புடையவர்களாக்கி நாம் என்றும் நிலைவாழ்வு பெற்று வாழ வேண்டும் என நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற தெய்வம். இவரின் சொல்படி கேட்டு வாழும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உபயம் பாண்டிச்சேரியில் சேர்ந்த திரு S.A. லூர்துசாமி அவர்கள் இந்த நாளை உபயம் செய்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் நம்முடைய அடைக்கல அன்னையின் பரிந்துரையோடு கூடிய ஜெபத்தையும் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய திருத்தலத்தில் தினந்தோறும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையின் சிறு தேர் பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். இரண்டாவது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெப கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை இருக்கிறது. இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நேரிலோ அல்லது வங்கி மூலமாகவோ அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் உதவி செய்ய உங்களை வேண்டுகின்றேன். அன்னையின் திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக ஒளிபரப்பாகிறது. எனவே பார்த்து ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் நன்றியாகவோ வேண்டுதலாகவோ அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் அதற்காக காணிக்கை செலுத்தி ஜெபிக்க உங்களை வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வலைதளங்களிலே நீங்கள் பார்க்க முடியும், அன்னையின் 53 அடி உயர சொரூப பணியினுடைய தற்போதைய நிலை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். அதனுடைய உண்மையான நிலை உங்களுக்கு புரியும். தற்போது தலைப்பகுதி முழுவதும் அமைக்கப்பட்டு கை அமைக்கின்ற அடுத்த கட்ட பணியில் நகர்ந்திருக்கிறோம். எனவே வெகு சீக்கிரம் இது முடிவடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க உதவிட உங்களை வேண்டுகின்றேன். அதோடு சேர்ந்து அன்னைக்கு தேவ ரகசியங்கள் கட்டுகின்ற 20 நிலைகள் கட்டுகின்ற பணியும் நெருக்கி முடிவடைந்திருக்கிறது. அதில் அமைக்கின்ற சுரூபங்களும் பாதிக்கு மேல் முடித்து விட்டார்கள். எனவே வெகு சீக்கிரம் முடிவடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்திட உதவி செய்திட உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
அடைக்கல தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் வேண்டுதல்கள் எல்லாம் சேர்த்து அடைக்கல அன்னைக்கு நம்ம நாள் ஜெபம் சொல்லி மன்றாடுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, புகழிடம் தந்த தாய் உள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இறைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய் உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை ஏற்றுத்தாரும். இதனால் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.